எப்படி இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு இன்னைக்கு வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கையாட்டிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு ஜாலியாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல செய்திகள் 4-5 வந்திருக்கு அவங்க பக்கம். அது மட்டும் இல்லாம ஐபிஎல் 2026ல ஆரம்பம் எப்ப, எண்டு எப்ப, எங்க நடக்க போகுது, என்ன ஏதுங்கிற நிறைய விஷயங்களோட வந்திருக்கும் இந்த வீடியோல. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஹாய் ஃப்ரம் பாலா. வெல்கம் பேக் டு ஐபிஎல் திருவிழா இன் கலர்நாடி. சரி, ஐபிஎல் திருவிழான்னு வந்துட்டாலே நம்ம கலர்நாடி கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அப்டேட்ஸ் அப்படிங்கிறது வந்து சும்மா மழையா பேஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படிதான். ஸோ இந்த மார்ச் ஏப்ரல் மேல பெய்யுற ஒரே மழை எதுனா அது ஐபிஎல் மழை, ஐபிஎல் கிரிக்கெட் மழை தான். அந்த வகையில பார்க்கும்போது இப்ப நம்ம கொடுக்க போற முதல் செய்தி என்ன அப்படின்னா, ஏற்கனவே நீங்க நிறைய பேர் தெரிய வந்திருக்கும், சில பேருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். என்ன அப்படின்னா, ஐபிஎல் 2026 இந்த டேட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்டோட பிரச்சனை இருந்துச்சு. அது பத்தியும் அடுத்து ஆர்சிபி பத்தி ரெண்டு மேட்டரும் பேச போறோம். அப்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் டேட்ல என்ன மேட்டர் அப்படின்னா, இன்னுமே வந்து சில ஸ்டேட்ஸ்ல நடக்க போற இந்த எலெக்ஷன், நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாம இன்னும் சில மாநிலங்களையும் நடக்க போகுது இந்த தேர்தல். இப்ப அந்த மாநில தேர்தல்களுடைய டேட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணி போர் அடிச்சு போன ஐபிஎல் கமிட்டி இப்ப என்ன முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஐயா இங்க பாருங்க, நீங்க வந்து எப்படி இருந்தாலும் ஏப்ரல்ல தானே உங்க எலெக்ஷன் இருக்கும், அதுக்காக காத்திருந்து எங்களுக்கு இன்னைக்கு வந்து டென்ஷன் ஆகி போயிருச்சு, அதனால இப்ப டேட் அனௌன்ஸ் நாங்க பண்ண போறோம். என்ன தம்பி சொல்ற அப்படின்னா, ஆமா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் செகண்ட் ஃபேஸ் அப்படின்னு ரெண்டா பிரிச்சு பண்ண போறோம். ஃபேஸ் 1ல முதல் 2 வாரங்களுக்கு மட்டும் டேட் நாங்க வழக்கம் போல அந்த மார்ச் மாதத்துல ஒரு 20 தேதிகள்ல எப்பயாவது ஆரம்பிச்சிடுறோம். அதை வந்து 2 வாரத்துக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணிடுறோம். இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்றோம், தயவு செய்து அந்த டேட்டுங்களாம் முடியறதுக்குள்ளயாவது உங்க எலெக்ஷன் டேட்டை சொல்லி தொலைங்க, அதை வச்சு நாங்க ஃபேஸ் 2 அனௌன்ஸ் பண்றோம். இதுக்காக நாங்க எங்க பிளேயர் எல்லாம் பாருங்க, சிஎஸ்கே எல்லாம் கிளம்பி வந்து ஆல்ரெடி ஓஎம்ஆர்ல பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களாம் நாங்க எங்க அனுப்புறது அப்படின்னு சொல்லி சில பிரச்சனைகள்லாம் இருக்குதா இல்லையா? ஆமா, சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சென்னையில ஆல்ரெடி பிராக்டிஸ் ஆரம்பிச்சுட்டாங்க. மகேந்திர சிங் தோனி இறங்கி வந்து மியூசிக்கை போட்டு அவர் பாட்டுக்கு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காரு. இந்த சமயத்துல ஆரம்பிக்கிறதுக்கான வேலையை படுறது ஆரம்பிக்குது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ஹோம் கிரவுண்ட் எங்கன்ற ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அதுக்கு இப்போ ஒரு தீர்வு வந்துருச்சு. அவங்களுடைய ஆர்சிபி ஹோம் கிரவுண்ட்ல 5 மேட்ச் எங்க அப்படின்னா சின்னசுவாமி ஸ்டேடியம்ல. சின்னசுவாமி ஸ்டேடியம்ல 5 மேட்ச் நடக்க போகுது. அவங்களுடைய 2 ஹோம் மேட்சஸ் மட்டும் அவங்க ஏற்கனவே கொடுத்த கமிட்மெண்ட் படி ராய்ப்பூர்ல நடக்க போகுது. அதுக்கு ஏன் காரணம் என்னன்றதையும் சொல்லிடுறேன். 7மே வந்து பெங்களூர்ல நடக்கலாம்னு நீங்க கேட்கலாம். என்னன்னா, இந்த இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அவங்க ராய்ப்பூர்ல பேசிட்டாங்க. நம்ம ஏற்கனவே பத்தி ஒரு நியூஸ் போட்டிருந்தோம் 2 மாசத்துக்கு முன்னாடி. அதுல என்ன அப்படின்னா, ராய்ப்பூர் உன் குடியா உன் ஊரு, அதுல நான் விளையாடிட்டு போறேன் அப்படின்னு சொன்ன உடனே ராய்ப்பூரும் வந்துட்டு ஓகேன்ட்டாங்க, சைனை போட்டாச்சு. இப்போ உடனே சரி தம்பி இங்க எங்களுக்கு இப்ப பெங்களூர் ஸ்டேடியமே ரெடி ஆயிடுச்சு, நான் அங்க போலாம்னு இருக்கேன் அப்படின்னோடனே அவன் மாப்பிள்ள அந்த பொம்மையை எடு அப்படின்னு எடுத்து, ஏய் என்ன விளாட்டா அப்படின்னோடனே, இருனே சொல்றேன் கையெடு முதல்ல அப்படின்ட்டு, சரி இடு 2 மேட்ச் உன் ஊர்ல விளாடுறேன் அப்படின்னு கொடுத்த கமிட்மெண்ட்டை நீங்க காப்பாத்தி விளையாடுறாங்க. அந்த நார்த் இந்தியால மகாராஷ்டிரா டிஒய் பட்டியல் எல்லாம் கேட்டாங்க பாருங்க, அதெல்லாம் போக இந்த 5 மேட்சை பெங்களூர்லயே விளையாடுறாங்க சின்னசாமி ஸ்டேடியத்துல. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு சில வரைமுறைகள்லாம் இவங்க வந்துட்டு பின்பற்ற வேண்டியது இருந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஜஸ்டிஸ் குன்ஹாவோட ரிப்போர்ட் என்ன சொல்லிச்சு அந்த 11 பேர் ஸ்டாம்பேட்ல இறந்து போனப்ப அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது, உங்க கேட்லாம் ரொம்ப சின்னதா இருக்கு, அலமோதி வர மக்களுக்கு அம்புட்டு காண்டா வைப்பீங்க, கதவை நல்லா பெருசா வைக்க வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதனால வைடனிங் ஆஃப் த கேட்ஸ், கேட்டுகளை பெரிதுபடுத்துவது, அதிக மக்கள் அலைமோதி வந்தாலும் எந்த ஒரு அளப்பறையும் இல்லாமல் போவதற்கு வழிவகுக்கப்பட்டுள்ளது. இது போன்ற சின்ன சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் சரி பண்ணணும். அதுக்கு மார்ச் 15 வரைக்கும் இப்ப டைம் கேட்டிருக்காங்க. 15ஆம் தேதி மார்ச்சுக்குள்ள இந்த எல்லா சேஞ்சஸும் பண்ணி சின்னசாமி ஸ்டேடியம் 2.0 ரெடி அப்படின்ற மாதிரி இன்னைக்கு உள்ள இறங்க போறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்கதான் மேட்சஸ். கடைசி செய்தி சொல்லிடுறேன். என்னன்னா, ஓப்பனிங் மேட்ச் எங்க நடக்க போகுது? நம்ம சின்னசாமி ஸ்டேடியம்ல தான். ஃபைனல் எங்க நடக்க போகுது? நம்ம சின்னசாமி ஸ்டேடியம்ல தான். அப்ப 400 800 ரன் மேட்சுக்கு கன்ஃபார்ம்டா அப்படின்ற மாதிரி வந்துட்டு எல்லாரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. போன ஐபிஎல் அப்படி இந்த ஐபிஎல் எவ்வளவு ரன் வரப்போகுதோ தெரியல சின்னசாமி ஸ்டேடியம்ல. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு பவரா இருக்கணும்னே. பவர்னா பவர், அப்படி ஒரு பவரா இருக்கணும் அப்படின்னு உடனே ஆர்சிபி கூட ஒரு மேட்ச் விளையாடுறதுக்கு பவர்ஃபுல்லான ஒரு டீம். இதுல என்ன யோசனை, நாங்க தான் அப்படின்னு இப்ப 2 பேர், ஒரு பக்கம் மும்பை இந்தியன்ஸ், இன்னொரு பக்கம் சென்னை சூப்பர் கிங்ஸ் 2 பேர் இருக்காங்க. இந்த 2 பேர்ல யாரு கூட ஓப்பனர் மேட்ச் நடக்க போகுதுங்கிறதான் கேள்வி. போன வருஷம் ஃபைனல்ஸ் எந்த ஒரு டீம் விளையாடிச்சோ அந்த 2 டீம் தான் இந்த தடவை ஓப்பனிங் மேட்ச் விளையாடணுங்கிற பழைய ரூலெல்லாம் தூக்கி போடுங்க. அப்படியெல்லாம் பார்த்தா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது, நாங்க சொல்றதுதான் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து ஐபிஎல் ஒரு முடிவு எடுத்திருக்குது. இன்ட்ரெஸ்டிங்கான டீம்ங்க, ரைவல்ரியோட ஆரம்பிக்கணும். ஆர்சிபி சிஎஸ்கேவா,
ஆர்சிபி எம்ஐயா, இதை மட்டும் முடிவு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்குது. அதனால அதுவும் நமக்கு சீக்கிரம் தெரிய வந்துடும். தெரிய வந்தோடனே அந்த விஷயங்களையும் உங்ககிட்ட நான் டப்புன்னு வந்து கொட்டிடுறேன். இதுதான் இப்போதைய லேட்டஸ்ட் செய்திகள். இன்னும் சூப்பரான அடுத்தடுத்த ஐபிஎல் செய்திகளோட நான் உங்களை திரும்ப சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் பலா. ஓகே, பாய்.